எம்மா என்ன செய்ற? நிறைய காயெல்லாம் வாங்கி வச்சிருக்க. இப்படி காய் வாங்கக்கூடாதுன்னா இருக்கு. தெருமுனையில வந்தா காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி ஒரு வாரத்துக்கு வாங்கி போடலாமா வாங்கி போட்டேன். இல்லைம்மா, நிறைய காய் வெங்காயம்லாம் இருந்தா நீ பிரியாணிலாம் செய்வியே, அதனால செய்ய போல நினச்சி கேட்டேன். இன்னைக்கு என்னடி பிரியாணி? ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கும்போது செஞ்சு தரேன். எம்மா நீ பிரியாணி போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க. எனக்கு மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாளுவ. அப்படியாட்டி நல்லா இருக்குமா? பாத்தியா, எல்லாருக்கும் தெரியுது உங்க அப்பா ஊர்ல சட்டி சட்டியா தின்னு பானை மாதிரி இருக்கான். ஆனா எனக்கு என்ன செஞ்சாலும் அது குறை இது குறை, இதுல எங்க அம்மா மாதிரி இல்லைன்னு வேற சொல்லிக்கிடுவான். எட்டி என்ன கத்தி எடுத்து கூட போனா தக்காளி கறி வெட்டி தட்டி நல்ல மீன் வந்திருக்கு வாங்கி வச்சிருக்கேன். நல்ல புளிப்பா மாங்காலாம் போட்டு நல்ல மீன் குழம்பு வச்சு தரேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். எம்மா அக்காக்காரி சரியில்லை. ஒரு நாள் நீ சொல்ற வேலையை உடனே செய்ய மாட்டா. அடிச்சு பிடிச்சு போறா. ஏதோ இருக்கு, என்னன்னு கேளு. நீ பேசினதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு, ஒன்றும் இல்லை. சரி வீட்டில் இருக்கமே அம்மைக்கு ஏதாவது உதவி செய்யலாமே நினைச்சேன். உன்ன மாதிரியா காலை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு? எட்டி எனக்கே நம்ப முடியலைட்டி நீ சொல்றத. ஒரு நாள் வேலை செய்ய மாட்டேன், இன்னைக்கு நீயா வந்து உட்கார்ற. என்ன கதைன்னு தெரியலையே. ஒன்றும் இல்லை, நான் யாருக்கும் வேலை செஞ்சு தரல, நான் போறேன். இல்லட்டி எங்க அம்மாக்கு நான் சண்டை போட்டு வந்துட்டேன். சரி வேலை செஞ்சு கொடுப்பேன்னு உட்காந்து ரொம்ப தான் பேசுதாவோ எங்க அம்மாவையும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு. அதனால தான் நான் வந்துட்டேன். பிரியாணி தானே நாளைக்கு போடுறது, எப்படியாவது எங்கள் அம்மாட்ட ரெடி பண்ணுறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வாடி, நம்ம ஜாலியாக இருக்கும். சரியா? எட்டி எங்களுக்கு தோட்டம்லாம் இருக்குடி, எங்கள் தோட்டத்துக்குலாம் கூப்பிட்டு போகிறேன். எட்டி அக்கா நான் கேட்டுட்டேன். சரி சரி எடி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வைக்கிறேன். சரியா? நான் நைட்டு போல் பேசுகிறேன். இப்போ என் தங்கச்சி வந்து பக்கத்தில் உட்காந்து நைனேன்னு இருக்காட்டி, நான் அப்புறம் பேசுகிறேன். எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். நான் தான் அம்மாக்கிட்ட சொன்னேன், நீ வேலையே செய்ய மாட்டேன், திடீர்னு வந்து உட்காரு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன்னா. இப்போ என்ன என்னத்தை கண்டுபிடிச்சிட்டேன்? ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலுவோ. அம்மா பிரியாணி செஞ்சால் நல்லா இருக்கும், அதனால் அப்படியே சொல்லலான்னு வந்தேன். நீனும் எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. தெரியமாட்டி, நீ எதையோ மனசில் வச்சு தான் கேட்கணும். அது அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே. அம்மா கேட்ட செஞ்சு தர போகிறா. அது கத்தி எடுப்பாவலாம், காயெல்லாம் இருக்குவாங்களாம், எதுக்கு? எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வாய மூடு. ஆமா ஏக்கா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நான் நேற்று ஸ்கூலுக்கு போகும்போது நான் பார்த்தேன், ஸ்கூல் வேனில் இருந்து அந்த ஸ்டெல்லான்னு சொல்லி அந்த பொம்மை மாதிரி இருக்குமே, அந்த பிள்ளை கூட தான் நீ நின்றுட்டு இருந்தேன். அவங்க வீட்டில் தான் கார் இருக்குல்ல, அது எப்படி உன் கூட வர? எட்டி அவங்க கார் ஏதோ பஞ்சரான், டிரைவர் வேற இல்லையா, அதனால தான் என் கூட வந்தா. நல்ல பிள்ளைட்டி. அவ அம்மா பேசுதாவோ, ஒரு வித்தியாசமா பேசுறாவட்டி. அவ அம்மா ஏதோ பிராமினா. பிராமினா? அந்த அக்கா பேர் ஸ்டெல்லா. அவ அம்மா எப்படி பிராமினா இருக்கும்? எட்டி அவங்க அப்பா ஏதோ லவ் மேரேஜா, அவங்க அம்மா அப்பாவும். இப்போ அவன் அப்பா கிறிஸ்டியனுங்கிறதுனால கிறிஸ்டியனில் இருக்கா. அவன் பெரியம்மாவும் அவன் அண்ணாவும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்களாம். ரொம்ப பாவண்டியான அந்த பிள்ளை. அப்படியே இருக்கா? சரி சரி. ஆனால் இக்கா நான் ரகுனா வேற பார்த்தேன். ஆமாட்டி, நானும் 2-3 நேரம் நோட் பண்ணிட்டேன். ரகுவனை எப்பெல்லாம் அவகிட்ட பேசிட்டு இருக்கணும் அப்பெல்லாம் அந்த பக்கத்தில் வந்துடுறான். என்ன கதைன்னு தெரியல. ஒரு நாள் அவனை பார்த்து உட்கார வச்சு பேசணும். பெரியம்மாக்கு தெரிஞ்சது அவ்வளோந்தான். ஓட ஓட விளக்க மாறால சாத்துவோம். எட்டி நீ வாயை வச்சுட்டு சும்மா இரு. அண்ணன் எதுக்கு வந்துச்சுன்னு கூட தெரியல. தெரியாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. அது வேற ரொம்ப நல்ல பிள்ளை. ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு பார்த்துக்க. அண்ணன் போயிட்டான், அந்த பிள்ளை எல்லாத்தையும் விசாரிச்சிச்சு. அப்போ ஏதோ இருக்குட்டி. சரி என்னமா இருக்கட்டும், வா நம்ம சோறு திரும்ப, வயிறு பசிக்கு. சரியான தின்னி மாறுடி நீ, எப்போ பார்த்தாலும் தின்னிக்கிட்டே தான் கிடக்க. ஆமாம், இவ திங்கவே மாட்டா. காலையிலே 4 தட்டு சோறு திங்கா.